Right. Name the type of the software file. Application software. Application software. இல்லையா சொன்னா வேற எப்படி சொல்லலாம்? Application software வேற எப்படி சொல்லலாம்? டெக்ஸ்ட்னு சொல்லலாம். டெக்ஸ்ட் software. இல்லாட்டி MS Word software. MS Word software. Microsoft Word. மைக்ரோசாஃப்ட் வேர்டும் இதுல வரும். software தான் நீ கேட்டிருக்கீங்க. அப்ப என்ன பயன்படுத்துறோம்? Microsoft Word software. Write the name of the software. Sorry. This type of software, this type of software கேட்டிருக்கு. So the application software. இது வந்து application software. அடுத்ததுதான் ஸ்பெஷலா நேம் கேட்டிருக்கீங்கன்னா அப்பதான் MS Word போடும். Word processing software. Word processing software means இதுல கேட்டிருக்கு ஸ்பெசிபிக்கான software என்ன பயன்படுத்தி இருக்கு, என்ன பயன்படுத்தலாம்? ஸ்பெசிபிக்கான Microsoft. எஸ் மைக்ரோசாஃப்ட் வேர்ட். அப்ப இதுக்கு மைக்ரோசாஃப்ட் வேர்ட், இதுக்கு அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர், ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் டாக்குமெண்ட் சார்ந்தது. எஸ். அடுத்தது given below shows some application softwares and categorize which they belongs to. Write the numbers of the software with the relevant category. Video editing software. What are the video editing softwares? 3 and 5. Third and fifth one. Audio editing? 1 and 4. 1 and 4. Word processing softwares? 2 and 8. 2 and 8. 8. Yes. Graphic software? Graphic 6 and 7. 6 and 7. ஓகே, இப்ப தமிழ் மீடியம் பிள்ளைகள் சொல்லலாம். எஸ், ஓகே, தமிழ் மீடியம் சொல்லணும். சிந்தனன் சொல்லுங்க. ரைட் 3 மெயின் டாஸ்க் ஆஃப் மவுஸ் உடைய தொழிற்பாடுகள் 3 சொல்லுங்க. சிந்தனன். தேவையானவற்றை தெரிவு செய்தல், தேவையானவற்றை அசைத்தல், தேவையானவற்றை துரத்தல். ரைட், குட். அது செலக்ட் டீச்சர் அதுக்கு வந்து எழுதுவேன் மூவிங், செலக்டிங், ஓப்பனிங். ரைட், ஓகே. சிம்பிள். இங்கிலீஷ்ல சிம்பிள் தான், தமிழ்ல தான் கொஞ்சம் கூட எழுத வேண்டும். Select and write the suitable shortcut keys from the list from the task given. Paste the file. ஒரு ஃபைல பேஸ்ட் பண்றதுக்கு என்னது? CTRL plus V. Control plus V. என்ன? Control plus V தான் பேஸ்டுக்கு. கட் பண்றது? Control plus X. And close the file? Control plus W. Copy a file? Control plus C. இது ஷார்ட்கட்ஸ் தெரிஞ்சிருக்கணும். தமிழ் மீடியம் பிள்ளைகளுக்கும் தெரிஞ்சிருக்கணும். காப்பி, கட், க்ளோஸ், பேஸ்ட். ரைட்டா? பேஸ்ட்னு சொன்னா ஒரு இடத்துல இருந்து கட் பண்ணியோ காப்பி பண்ணினதையோ இன்னொரு இடத்துல பேஸ்ட் பண்றதுக்கு என்னது? கண்ட்ரோல் பிளஸ் வி பிள்ளைகள். கட் பண்றதுக்கு கண்ட்ரோல் பிளஸ் எக்ஸ். க்ளோஸ் பண்றது கண்ட்ரோல் பிளஸ் டபிள்யூ. காப்பி த ஃபைல் கண்ட்ரோல் பிளஸ் சி. ரைட், இதோட சிம்பால்ஸ் சொல்லட்டாமா சொல்லி. இது என்னது பயன்படுத்துவா? ஃபர்ஸ்ட் ஒன் indicate the start and the end. Start and end. This one, second one, direction of data flow. And the third one, solutions. Right. This one, the flow chart for finding the area of a rectangle is given below. Fill in the blanks using the correct terms from the list. Yes. Find the area. முதலாவது என்ன செய்யணும்? முதலாவது எது வரும் உங்களுக்கு? Start. Yes. அதுக்கு பிறகு get the length of the rectangle. And then
get the width of the With rectangle. the rectangle, and then Multiply length and width to yes, obtain the area. area, and then find the area after that, the end. Okay? Yes. Right. அடுத்த கேள்வி. Using the same list, identify input, process, and the output of the above flowchart. Input, get the length and width of the rectangle. Process, multiply length and width. Output, get the area. எஸ் இதை வச்சுக்கொண்டே இதுல எது இன்புட் எது ப்ராசஸ் எது அவுட்புட் தமிழ்ல சொல்லுங்க பாப்போம். இன்புட் எது, ப்ராசஸ் எது, அவுட்புட் எது? ரிக்மா சொல்லுங்க. ரிக்மா சொல்லுங்க, இதுல இன்புட் எது? Input உள்ளீடு இன்புட்டா நாங்க கொடுக்கறது என்ன? இந்த ப்ராசஸ் இல்ல, இந்த செயல்பாடுக்கு நாங்க இன்புட்டா கொடுக்குற ரெண்டு என்னது ரெக்டாங்கிள காண்றதுக்கு நாங்க எப்படி செய்வோம்? இன்புட்டா என்ன அதை கொடுக்க வேணும்? லென்த் அண்ட் வித் கொடுக்கணுமா? நீளமும் அகலமும் கொடுக்க வேணும். ப்ராசஸ் என்னது? சிந்தனன் ப்ராசஸ் என்னது? இதுல ப்ராசஸ் சிந்தனன் இருக்கிறீங்களா? இதுல ப்ராசஸ் என்னது? multiply length and without to obit. வித் அது சரி, ஓகே. அது தமிழ்ல சொல்லுங்க, எனக்கு இங்கிலீஷ்ல தேவையில்லை. தமிழ்ல சொல்லுங்க, என்ன ப்ராசஸா வரும்? செயல்முறையா என்ன வரும்? ரெண்டையும் கூட்டடா. கூட்டுறத மல்டிப்ளை பண்றது சொன்னா பெருக்குறது. நீளத்தையும் அகலத்தையும் பெருக்கினா தான் நீ ரெக்டாங்கிள் ஏரியா காணலாம், பரப்பளவு காணலாம். அவுட்புட் என்ன வரும்? அவுட்புட் ஹன்ஸ்டோஸ் rectangle பரப்பளவு காணலாம் மிஸ். ரெக்டாங்கிள்ட பரப்பளவு என்ன? ரைட், ஓகே. ரைட், இது கடைசி என்ன? கடைசி டக்குன்னு பார்த்துருவோம். Column A and the following contains terms by the internet. Column B give an example for the each term. Right, search engine குரிய example என்னது? Google. Email address lakindu79 அப்படி at gmail வரும், at gmail ஓட வரும். Web browser Google Chrome. web address www.moe.government.lk. yes, okay. Newspaper reading and online bill payment are serving given by internet. Write two more services given by internet. இன்டர்நெட்டை பயன்படுத்தி வேறு என்னென்ன சர்வீஸ் நாங்க செய்யலாம்? Using email. Service using email, okay. அடுத்து வேற என்ன சொல்லலாம்? வேற என்ன சொல்லலாம்? Selling and buying. Selling and buying இன்டர்நெட்ல பர்ச்சேசிங் செய்யறோம் தானே? ரைட், அதையும் சொல்லலாம். Last one. Following are the 5 steps taken by Sinora of a grade 6 to get the website of Ministry of Education. These steps are mixed up. Arrange பண்ண சொல்லிருக்கு. First connect the computer to the internet. Second, open a web browser via and shortcut on the desktop. And third one, bring the cursor on the address bar and click on it. Then enter the address of Ministry of Education. Press the enter key. Okay, right, okay. சரி, அப்ப நாங்க ஒரு இங்கிலீஷ் பேப்பர் ஒன்றும் தமிழ் பேப்பர் ஒன்றும் பார்த்து முடிச்சிட்டோம். சிந்தனன் ஏதோ கூப்பிட்ட நீங்களா இடையில? எஸ், சொல்லுங்க. 7 o'clock மேத்ஸ் கிளாஸ் இருக்கு. எஸ், ரைட், ஓகே. ஓகே பிள்ளைகள், அப்ப எல்லாருக்கும் தேங்க்யூ, குட் நைட், காட் பிளஸ் யூ ஆல். see you அப்போ Thursday இங்கிலீஷ் கிளாஸ்ல மீட் பண்ணுவோம். ஓகே, பாய், காட் பிளஸ் யூ ஆல். Thank you, miss. Bye, miss.